லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் நம்ம மைசூர் பேலஸை சுற்றி பார்த்த மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் இங்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு லோக்கல் கைடு சொல்லியிருந்தாரு பேலஸ் ஓப்பன் பண்ண 10:30 ஆகும், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஷாப்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தனால நாங்கள் இங்கே வந்து பார்த்துருந்தோம். ஏகப்பட்ட சாண்டல் ஒர்க்ஸில் இருந்த வுட்டன் ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது நிறையா. அதெல்லாம் பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் எதுவுமே வாங்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போய் மைசூர் பேலஸை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு டேவே கிளம்பியாச்சு. மைசூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனிக்கல் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனிக்கல் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணியில் இறங்கலான்ட்டு இறங்கி போனால் எல்லாரும் அந்த பறைசலில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. சரி நாங்களும் போகலான்னு சொல்லி போய் ப்ரைஸ் கேட்டால் ஒரு பறைசல் 1500 சொன்னாங்க. அது இல்லாமல் ஒரு பறைசலில் 3 பேர் தான் போக முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 8 பேர் இருக்கோம், 3 எடுத்து போகிற மாதிரி இருக்கும், காஸ்ட் அதிகமாகுன்றதுனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். சரி ஃபால்ஸில் போய் குளிக்கலான்ட்டு போனால் இங்கே செம்ம கூட்டமாக இருந்தது. இங்கே குளிக்கவே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரின்ட்டு நாங்களே ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சி அங்கே போய் எல்லாருமே குளிச்சு ஆட்டம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே போயுமே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று கத்திட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும் போது சரியான மழை வந்துருச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் அங்கிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அதை நான் நெக்ஸ்ட்